வணக்கம் முதலாளி. பையன் யார் மிஸ்திரி? எனக்கு ஊரு மெட்ராஸ். மெட்ராஸ். பேர் என்ன? என் பேரு விஷ். கிருஷ்ணா கிருஷ்ண முதலாளி. அண்ணாத பையங்க வேலை தேடி வீட்டுக்கு வந்தானுங்க. முதலாளி கிட்ட சொல்லி வேலை வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேனுங்க. வேலையா? பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கா. சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. நாளைக்கே வா. இல்லைங்க நாளைக்கு. சார் தயவு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. உங்க காலுக்கு செருப்பா இருப்பேன். இவ்வளவு பெரிய செருப்பை மாப்பிள்ளை போட்டு நடந்தா தடிக்கு கீழே விழுந்துருவாரு. அப்புறம் நாளில் தூக்கிட்டு அலையணும். இல்லைங்க செருப்பு மாதிரி உழைப்பேன்னு சொல்ல வந்தேன். செருப்பு மாதிரி உழைக்க வேணாம், மாடு மாதிரி உழைச்சா அதுவே போதும். உண்மையிலே இவன் மாடுதாங்க. பக்தா கிருஷ்ணா உண்மையெல்லாம் உடைச்சிட போட்டிருக்கேன். ரகசியம் நமக்குள்ளே இருக்கட்டும். கிருஷ்ணா கிருஷ்ணா முதலாளி பையன் வேலை விஷயம். எஸ்டேட் கூட்டு போயிட்டு டிராக்டர் ஓட்ட சொல்லுங்க. டிரைவிங் எல்லாம் தெரியும்ல? தெரியுங்க. இந்தாப்பா உனக்கு ஓட்ட தெரிஞ்சா ஓட்ட தெரியும்னு உண்மையை சொல்லிரு. இப்படித்தான் போன வாரம் ஒருத்தன் எனக்கு கணக்கு எழுத தெரியும்னு பொய்ய சொல்லி சேர்ந்துட்டான். கணக்கு எழுதுனா மொத்தத்துல 2,02,000. அது என்னப்பா 2,02,000 கேட்டேன். புள்ளியார் சொல்லி சேர்த்து கூட்டிட்டேன்னா நான் அப்படிலாம் இல்லைங்க, நல்லா வண்டி ஓட்டுவேன். வெரி குட். ஓட்டமா தூங்கிடுவேன். கிருஷ்ணா பின்னால் என்ன? ராதை. என் பேத்தி ராதையா? நோ 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 மை வைஃப். என் சம்சாரம். கிருஷ்ணனை பாத்தியா? எப்பவும் சம்சாரம் ஞாபகம் தான். கிருஷ்ணனுக்கு இந்த ஊர்ல யாரும் சொந்தக்காரங்க கிடையாதான். எங்க தங்கறதுன்னு யோசனை பண்ணாரு. நான் உடனே நம்ம வீட்டுல தங்கிக்கிங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். நீ என்ன சொல்ற? எனக்கு என்னமோ அது சரியா படல. தாத்தா ஒரு வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல போய் ஒரு வயசு பையனா? வயசு பையனா? யாரு? கிருஷ்ணா. கிருஷ்ணனா? பகவானுக்கு ஏதுமா வயசு? கரெக்ட் கரெக்ட். கிருஷ்ணா இது எனக்கு சின்ன வீடு. சின்ன வீடா? அதோ பொண்ணு லட்சணமா இருக்குது. இருக்கிறதுக்கு சின்ன வீடுன்னு சொல்ல வந்தேன். அதனால நானும் ராதாவும் வெளியில படுத்துக்கிறோம். நீ சௌரியமா உள்ள படுத்துக்க. என்ன நல்லா இருக்காது. நானும் ராதா உள்ள படுத்துக்கிறோம். நீங்க கிருஷ்ணா ஸ்லிப் ஆஃப் த டங். நீங்களும் உங்க பேத்து உள்ள படுத்துக்காங்க. நான் வெளியே இருக்கிற கட்டில ஹாயா வானத்தை பார்த்து படுத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். இப்ப சொன்னியே அதான் சரி. ராதா கிருஷ்ணனுக்கு வெளியே படிக்க போடுமா? இந்த நேரத்துல தூக்கம் வரலமா? தூக்கம் வரலனா அதுக்கு என்ன? இங்க சும்மா சும்மா அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் தான். அப்பா என் தாத்தா ஒரு கிருஷ்ணன் பேர் வச்சு சரியா போச்சு. உன் லீலைகளை தாங்க முடியலப்பா. ஏன் லீலைகள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, அதுக்குள்ள நம்ம தாங்க முடியலன்ற? இதுவே போதும்.
போ சாமி, போக மாட்டேன் சாமி, போயிடு சாமி, போக மாட்டேன் சாமி, போயிடு சாமி. கேட்க மாட்டேன் சாமி. ராதா அங்க என்னமா சத்தம்? என்கிட்ட எங்க ஒளி வர? கீழே போ, கட்டில் கடியில. ராதா என்ன சாமி? சாமியா? தாத்தா சாமி. தாத்தா சாமியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சத்தம் வந்தது. அது வந்து ஒரு பெருச்சாளி மேல விழுந்துச்சா, அதான் பயத்துல கத்திட்டேன் தாத்தா. பெருச்சாலியா? பெருச்சாலி இந்த அறைக்குள்ள வரத்துக்கு வழியே இல்லையே, எப்படி வந்திருக்கும்? நாளைக்கு போய் வச்சு பிடிச்சிடுறேன். பெருச்சாலி அம்மா நான் சத்தம் போடும். கீழே பாப்போம். கிருஷ்ணா பக்தா, நீ இங்க இங்க நீ எங்க இங்க? என் வீட்டுல வந்து என்னைய கேக்குறியா? ஆமா, கட்டில கீழே என்ன பண்ற? அது வந்து பெருச்சாலி வந்தது. கிருஷ்ணா, நீ தூணிலும் இருப்ப துரும்பிலும் இருப்ப. கரெக்ட் கரெக்ட். ஆனா கட்டில் கீழே இருப்பேன்னு இப்பதான் தெரியுது. உனக்காக வெளியே கட்டில் போட்டோ மெத்த போட்டோ தலாணி போட்டு வச்சிருக்கேன். இப்படி கட்டாங்கரையில படுத்து இருக்கியே, நல்லா இருக்கா? நான் மேல படுத்துக்கிறேன்னு. அது ரொம்ப மோசம். வெளியே போயிடுவோம். வா வா. போ போ போ. அப்பா, தப்பிச்சேன். எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க, சீக்கிரம். சீக்கிரம் வாடா. ஐயோ, சின்சான் வரானே. ஏண்டா இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம், சின்ன சார கண்டே பிடிக்க முடியலையே. இப்ப என்ன பண்றது? பாஸ், ஒரு ஐடியா. என்ன? தேயிலை தோட்டத்துல தேயிலை பறிச்சிட்டு இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் கேட்டா என்ன? உன் மண்டையில முடிதான் இருக்கு நினைச்சேன், மூளை இருக்கு. வா சார். சார், இந்த போட்டோல இருக்க ஆளை பாத்தீங்களா? அட, நேத்து காலையில தாங்க இவர் நான் கோயம்புத்தூர்ல பார்த்தேன். யாருக்கோ பயந்து பயந்து போயிட்டு இருந்தாரு. ஏன் அப்படி பயந்து பயந்து போறேன்னு கேட்டேன். ரெண்டு கூமுட்டைங்க என்ன தேடுதுன்னு சொன்னாரு சார். என்னது கூமுட்டையா? அது உங்களே இல்ல பாஸ். என்ன நீ கரெக்டா தான் இருக்க சார். இவர் கோயம்புத்தூர்ல தான் இருக்காருன்னு சொல்றீங்க. ஆமா சார். இவரை போய் நான் கோயம்புத்தூர் பிடிச்சுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? இது கடையில உங்க கல்ல தட்டுப்பட்டா நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க. சரிங்க. நான் வரேன் சார். சரிங்க. வாங்க சார். வாடா நாய். பாஸ், இவர் குரல் நம்ம சின்னையா குரல் மாதிரி இல்ல. ஐயோ, ஏன் பாஸ் என்ன அடிச்சீங்க? இதை என்ன முதல்ல சொல்லல? தலை இருக்கும்போது வாழாட கூடாதுன்னு தான். 1000 தான் இருந்தாலும் நீங்க எனக்கு பாஸ். உங்க இமேஜ் பாதிக்க கூடாதுன்னு நான் அப்படி சொல்லல. கரெக்ட். அப்ப இவரை நம்ம சின்ன சார்னு சொல்றேன். கண்டிப்பா. கோயம்புத்தூர் நாங்க கூப்பிட்டீங்களா? வந்து அம்மிக்கு ஒரே அப்படி பிடிக்கிறேன். எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க. அவங்க ஒழுங்காத வேலை வைப்பாங்க, நீங்க வாங்க. ஓடிட்டாரா? குறுக்கு வழியில பூத்து அமைக்கிறேன். சார் பயப்படாதீங்க சார், நான் தான் சார். யோ எந்திரியா. தம்பி, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. அன்னைக்கு 500 ரூபா நோட்டை காட்டி வீட்டை தண்டினீங்க. இப்ப உங்களை தேடி நான் காடு மலையெல்லாம் தாண்டிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்துருங்க தம்பி. அதெல்லாம் முடியாது. நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒரு சூப்பர் சைட் ஒண்ணு பிடிச்சிருக்கேன். அதே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்க போறேன். உங்களுக்கு சைட்டா? ஏன், உனக்கும் சைட்டா? பாஸ் செட்டப் சாதாரண செட்டப்பா? சிறுக்கு மாதிரி எடை, குஷ்பு மாதிரி குடு 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 கண்ணா, ரோஜா மாதிரி கண்கள், கௌதமி மாதிரி அம்மா. அண்ணா, ஏன் அவன் ஆச்சுங்க? பின்ன தம்பி, லவ் பண்றது நானு, வர்ணிக்குது இவனா? தப்புதான். தப்பு தானே? டேய், ஏற்கனவே அடி வாங்கி நொந்து போயிருக்க, இப்படியே ஓடிடு. ஓடுடா. இப்படி பண்ணா என்ன? எப்படி? உங்களுக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு, எனக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு. நம்ம 2 பேரும் இங்கே செட்டில் ஆயிட்டா? அருமையான ஐடியா. என்னப்பா இது, நடு ரோட்ல உட்காந்து இந்த மாதிரி சீட் ஆடுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நடு ரோட்ல சீட் ஆடுறது நியாயம் இல்லதான். Oh!
Marvelous. Kill him, come on! நிர்மலா, இத வந்துட்டேங்க. என்னங்க இந்த பெட்டி வாங்கி வச்சிரு. பேங்க்குக்கு போனீங்க, திடீர்னு திரும்பி வந்துட்டீங்க. அதை ஏன் கேட்கிற நிர்மலா? ஆ, போற வழியில சில ரவுடி பசங்க பணத்தை கொள்ளடிக்க ட்ரை பண்ணாங்க. இந்த தம்பி மட்டும் அங்க வரலன்னு வச்சுக்க, பணமும் போயிருக்கோம், கூடவே என் உயிரும் போயிருக்கும். தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா. அம்மா என்னம்மா அது? நான் உங்க புள்ள மாதிரிமா. என்ன போய் கும்பிட்டுக்கிட்டு? நான் ஒரு அனாதை. ஐயா கிட்ட தான் டிரைவர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு அவரால தான் சோரே. அவரை காப்பாத்த எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இந்தாங்கம்மா. ஆஹா, ஷபாஷ். திரௌபதியை துயில் உரியும் போது கிருஷ்ணன் வந்து காப்பாத்துற மாதிரி என் மாப்பிள்ளை உயிர் போகும்போது அதே கிருஷ்ண மாதிரியே நீ வந்து காப்பாத்திருக்க. ஐயா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் வரேங்க. தம்பி கொஞ்சம் நில்லப்பா. என்னம்மா? இத வச்சுக்க. என்னங்க இது? 10,000 ரூபாய். என் புருஷன் உயிரை காப்பாத்தினல்ல, அதுக்கு. ஐயாவோட உயிருக்கு விலை 10,000 ரூபாய் தானங்க? ரொம்ப சீப்பாக்கிட்டியே. அவர் தப்பா நினைக்கிறாருல, மேல போட்டு கொடுமா. தம்பி, இதுக்கு முன்னால நீ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தியா? ரொம்ப சீப்பா என்ன நினைச்சிட்டீங்க? ஐயாவோட உயிருக்கு விலையே இல்லைன்னு சொல்ல வந்தேன். வரட்டுங்களா? வரமா?